ஆஃபர் எல்லாமே இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இதோ பாருங்கள், இது எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் வந்த சின்ன மிஷின் தான். சின்ன மிஷின்னா உங்களுக்கு ஹெவிலாம் தைக்காது. குழந்தைங்க துணி முதல் கொண்டு இப்போ திக்காக தான் வருது. ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு இம்போர்ட் மிஷின், பெரிய மிஷின் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட இருக்க மிஷினை ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்கன்னா அதில் ரேட் எல்லாமே சொல்லிடுவோம். ஓகேன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பெரிய மிஷின் தாராளமாக எடுத்துக்கலாம். பெரிய மிஷினுக்கு 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். செகண்ட் ஹேண்டு புதுசாக அவைலபிள் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த பவர் மிஷினை பாத்தீங்கன்னா லேடிஸுங்க பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா இவ்வளவு பெரிய மோட்டர் போட்டிருப்பாங்க. இந்த மோட்டர்ல என்னன்னா அப்படியே ஓடும் போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கரண்ட் வந்து நிறைய இழுக்கும், மிரிச்ச உடனே ஸ்பீடா போகும். ஏன்னா இது வந்து ஸ்பீட்லாம் நம்மளுடைய கத்துக்கிறவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமே தவிர தானா இது கண்ட்ரோல் ஆகாது. அதனால இந்த மோட்டர் இருக்கிறதுனால பிகினர்ஸ் வந்து இந்த மிஷினை பார்த்தாலுமே அலறுவாங்க. வீட்டில் கூட இந்த மிஷின் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கரண்ட் அவ்வளோ இழுக்கும், கிரைண்டருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மோட்டர் வச்ச பவர் மிஷினை வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்ரு வந்திருக்கு. இது வந்து பாருங்க, லைட்டு தக்க, இது தூக்குறதா இருந்தால் இதை விட 5 மடங்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டு, இது லைட் வெயிட்டு. இது வந்து ஸ்லோ ஸ்பீட்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து உங்கள் செல்லில் எப்படி ஸ்லோ ஸ்பீடு, உங்கள் டிவிலெலாம் எப்படி ஸ்லோ ஸ்பீடெலாம் அந்த சவுண்டு குறைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த ஸ்லோ ஸ்பீடு இதில் குறைச்சிக்கலாம். அப்படி ஒரு இதில் இருக்குது. மோட்ரு சவுண்டு கேட்காது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மெரிச்சாதான் கரண்ட் எடுக்கும். கரண்ட் வந்து ஆள் வேணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். உங்கள் செல்லில் எப்படி டிவியில் சவுண்டு ஏற்றுறீங்க, சவுண்டு குறைக்கிற மாதிரி இதை ஸ்பீடை குறைச்சிக்கலாம். இப்போது சின்ன மிஷின் எஸ்வி தைக்கிற மாதிரி தான் நான் ஸ்பீடு வச்சுருக்கேன். அது டம்மு டம்மு டம்முன்னு மோச்சு மிஷின் பின்னாடி போகும், நூலு கட்டாகும், நிறைய பிரச்சனை வரும். இதில் அந்த பிரச்சனையே வராது. இப்போ இதில் ஸ்பீடு 500 ஸ்பீடு வச்சுருக்கேன். இப்போ சின்ன மிஷின் போகிற ஸ்பீடில் போகும். இந்த பாருங்க, என்னோட ஜம்முன்னு போது பாருங்க, தையல் கூட தெளிவாக விழுது. தெரியுதுங்களா தையல் விழுறதெல்லாம்? அப்படியே திருப்பியாச்சு. இப்போ திக்கு தைக்கனா கூட தைக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 8 மடிப்பு மடிச்சு வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ மிஷின் ஏறப்போகுது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மிரிச்சாலும் ஸ்பீடு போகாது. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டவொன்னே ஸ்பீடு நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் இந்த மிஷினில் பியூட்டி. அதனால் நீங்கள் இனிமேல் இன்னும் ஆதி காலத்து ஆயா மிஷினை வாங்கின்னு கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி பவர் மிஷினே வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த சின்ன மிஷினே பார்த்தீங்கன்னா 7500 ரூபா விற்கிது. நீங்கள் கூட ஒரு 2000 ரூபாய் போட்டால் இந்த மாதிரி பவர் மிஷினே வாங்கிக்கலாம். வெளி பீஸும் தைக்கலாம், உங்கள் வீட்டு பீஸும் தைச்சிக்கலாம். இன்னைக்கு ஆல்டேஷன் பண்ணுறதுக்கே 100 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ உங்களுக்கு மாதத்துக்கு சில பேர் தாங்க குடும்பத்தில் 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரலாம் வந்து பழைய துணி தைக்கிறதுக்கும் புது துணியை வாங்கி மேல் தையல் போகிறதுக்கும் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துரும். ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கொடுத்துரும். சில பேர் ஜாப் ஒர்க்காகவும் செய்யலாம், பைய எடுத்து ஆர்டர் பண்ணலாம். அதனால எதுவும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க பவர் மிஷின் எங்ககிட்ட வாங்குங்க. நாங்க 1 வருஷம் வாரண்டியோட